அரசியல் கணக்கை மாற்றப் போகும் நகைக்கடன் தள்ளுபடி எத்தனை சவரன் தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் 2021 சட்டப்பேரவைத் தேர்தல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 சவரன் வரை நகைக்கடன்களை வந்து தள்ளுபடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அதே மாதிரி இந்த வருஷம் சட்டப்பேரவை தேர்தல் வர்றதுனால இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி பற்றின அறிவிப்பு வெளியாகுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து எழுந்திருக்கு. அனைத்து கட்சிகளும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து வெளியிடுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா எழுந்திருக்கு. அதிகபட்சம் பிப்ரவரி மாதத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கட்சிகளும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை வெளியிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும் எந்தெந்த கட்சியெலாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பற்றின அறிவிப்பு வெளியிட போகிறாங்க அப்படின்னு. ஏற்கனவே கடந்த ஆண்டு 5 சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி பண்ணதுனால இந்த ஆண்டு அதை காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். தேங்க்யூ.